அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். பணம் சம்பாதிக்கும் வழி இவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். ஏன்னு கேட்டா, ஒரு ஜாதகத்துல பணம் வரக்கூடிய வழியை சொல்லக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவத்துல லக்னத்துக்கோ, லக்னாதிபதிக்கோ சம்பந்தப்படணும். அதாவது 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும் அல்லது லக்னாதிபதி 2ல இருக்கணும். லக்னாதிபதி 2ஆம் அதிபதியின் சாரத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பு இருந்தா பணத்தேவை, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நோக்கங்கள் எல்லாமே ஜாதகரிடம் இயல்பாக இருந்து கொண்டே இருக்கும். அதற்கடுத்து ஒரு ஜாதகத்துல 11ஆம் பாவம் சொல்லப்படுகின்ற பாவம் அதிகமான அஷ்டவர்க்க பரல் வாங்கியிருக்கணும். அந்த அஷ்டவர்க்க பரல் அதிகமா வாங்கி அதுல 11ஆம் அதிபதி 11லயே ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்ததாருன்னா அது மிகப்பெரிய பலம். இது எல்லாத்துக்கும் இப்படி அமையாது. பொதுவா எல்லாருக்குமே 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்யும். அதிகபட்சமாக அஷ்டவர்க்க பரல்ல நம்ம அதிகமான பரல் வாங்கி அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி வலுவாக இருந்து அந்த 11ஆம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு கண்டிப்பா இருக்கணும். லக்னத்துக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ, லக்னாதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் 6, 8 இருக்கக்கூடாது. அப்படின்னு அந்த ஜாதகத்துக்கு திருப்திங்கிறதே வராது. அப்போ 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்கணும், 11ஆம் பாவம் அஷ்டவர்க்க பரல் அதிகமா வாங்கி இருக்கணும், 11ஆம் அதிபதி மிக மிக வலுவாக இருக்கணும். இது எல்லாமே தொடர்பு ஏற்பட்டா ஜாதகருக்கு எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் வருமானம்ங்கிறது இரட்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். பணத்தை பெருக்கிற வித்தை இந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா, பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ 6, 8 இருக்கக்கூடாது. இப்ப லக்னாதிபதிக்கும் குருவுக்கும் அல்லது சுக்கிரனுக்கும் 6, 8 இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தை என்னதான் அமைப்பு இருந்தாலும் பணத்தை தேடிக்கிட்டு இருக்கிற வேலையே மிகப்பெரிய வேலையா இருக்கும். அப்போ இத்தனை பெராமீட்டரும் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல இயல்பாகவே எல்லாமே நல்லா இருக்கு. லக்னம் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நல்லா இருக்காங்க, லக்னாதிபதிக்கும் 2ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் தொடர்பு இருக்கு, சுக்கிரனும் குருவும் லக்னாதிபதிக்கு 6, 8 இல்ல. இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் சரி, முதல்லே இல்லாம ஜெயிக்கிறது யாருன்னு கேட்டா இவங்கதான். அப்போ ஒரு ஜாதகத்துல இத்தனை அமைப்புகளும் நன்றாக இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகருக்கு பணத்தை சம்பாதிக்கும் வழி இயல்பாக தெரிஞ்சு கொண்டே இருக்கும். இதுல எல்லாமே வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, குரு, சுக்கிரன் இவர்கள் எல்லாமே வலுவா இருந்துட்டா, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருந்துட்டா, இவங்கதான் பணத்தை மிகுந்த அளவு சம்பாதிக்கக்கூடிய திறமசாலிகள். அவங்க சும்மா இருந்தாலும் கூட அவங்க தொழில் மூலயமா உபரியாக பணம் வந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்காது. இதுல எத்தனை அமைப்புகள் வலுவா இருக்கோ அதை பொறுத்து அந்த ஜாதகருடைய பொருளாதாரம் இருக்கும், பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கும். அப்போ இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து இந்த ஜாதகருடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பொதுவா இருக்கிற பலன்களை உங்க சொந்த ஜாதகத்துல புகுத்தி பார்த்து நீங்களே ஆனந்தமும் அதிர்ச்சியும் அடைய வேணாம். காரணம் என்னன்னா, பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக வேறுபடும். விதியும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. எனவே ஒரு ஜாதகத்தை தகுந்த முறையில் ஆய்வு செய்தால் மட்டுமே உங்க கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும். நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். பொதுவான தகவலை பொதுவாகவே கேளுங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.